ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். நம்மளுடைய சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஒரு இமேஜை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து அது ஸ்டிச்சஸாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதுக்காக இமேஜ் போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஷேப்ஸ் போட்டோம், ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டோம், அதுவே ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் எதுக்காக இந்த மாதிரி இமேஜில் கொடுக்குறோன்னா, சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது தைரியமாக நம்மளால் எல்லா ஆர்டர்ஸையுமே எடுக்க முடியும். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நீடில் அண்ட் சில்க் த்ரெட்டு, எப்பவும் போல் சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். கட்டர் வந்து எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா, அதோட மேக்ஸிமம் லென்த்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரோஸோட மேலே இருக்கிற போர்ஷனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரோஸை பார்த்திங்கன்னா, எப்படியெல்லாம் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்லேருந்து கொண்டு போய் இந்த மாதிரி கொண்டு வந்து முடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் திருப்பியும் அதே இடத்துல கொண்டு போய் முடிக்கலாம். இந்த மாதிரி முடித்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா, அது எப்படி செலக்ட் பண்ணணுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கணும், கர்வ்ஸ் இருக்கணும், ஷார்ப் எட்ஜஸ் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தான் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து சில்க் த்ரெட்டை நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த மேல் போர்ஷனில் அந்த குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த லைன் குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செயினாக எடுத்துடக்கூடாது லாங்காக. சரிங்களா? அது வந்து இப்போ டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக அது லூஸ் ஆயிரும். ஒரு 2 ஸ்டிச்சாவது அதில் போடணும். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த இடத்துலேருந்து வேறு டைரெக்ஷனை மாற்ற போகிறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல லாக் ஸ்டிச் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துட்டு தான் திருப்பணும். இப்போ டைரெக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வருது, ரொம்ப குட்டியான வளைவுகள் வருது இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துல ரொம்ப சின்னதாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நான் இது வந்து ஷேப்ஸ் போடும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ நான் ஒரு தடவை சொல்கிறேன். ரொம்ப குட்டியான ஷேப்ஸ் போட்டிங்கன்னா தான் அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லைனை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா என்னாகும்னு சொல்லிட்டு கீழே பாட்டம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இதே தான் ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருக்குது, வளைவுகள் தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். நான் போடுறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் நம்ம இப்படியே போகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அதோட ரவுண்ட் ஷேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி போடணும்.
இப்போ பாருங்க, ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன்ல தான் போகணும். இப்படி போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடம் வந்து பிட்டா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தெரியும். ஸோ, அதனால் இந்த மாதிரி கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறேன்னா, நான் சொல்ல வர விஷயங்கள் வந்து இதுலேயே வந்துடுது. அதனால் வந்து நான் ஒரு குட்டியான ஒரு இமேஜ் ஃப்ளவரோட முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணும்போது, கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா க்ரியேட்டிவான இமேஜை செலக்ட் பண்ணி போடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 2 சின்ன சின்ன ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. இதை கவர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக கொண்டு போய் இப்படியே நம்ம முடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து டபுள் லைன் ஆயிடும். அந்த இடத்துல மட்டும் டபுள் லைனாக இருக்கும். ஓகேங்களா? மீதி இடத்துல வந்து சிங்கிள் லைனாக இருக்கும். ஆனால் இமேஜ் வந்து அப்படி கிடையாது. நம்ம இமேஜில் வந்து எப்படி வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து அட்டாச் பண்ணணும். எப்படி பண்ணணும்? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே இருந்து செயினுக்கு உள்ளே இருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்படி தான் அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறாங்களோ அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல குட்டியாக ஒரு கேப் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம உள்ளேருந்து செயினுக்கு உள்ளேருந்து ஒரு செயின் எடுத்து ஸ்டிச்சஸ் போடுறோம். இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ டிப்ஸ் பார்த்துருக்கோம். சின்ன கோடாக இருந்தாலும் குட்டி குட்டியாக 2 ஸ்டிச்சாவது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் மாற்றுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். வளைவுகளில் ரொம்ப சின்ன செயின் ஸ்டிச் போடணும். அடுத்து என்ன பார்த்தோம்? மேக்ஸிமம் ஆஃப் லென்த்தை வந்து கவர் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் என்னது? அட்டாச் பண்ணுறதுக்கு செயினுக்கு உள்ளே இருந்து இன்னொரு செயின் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து அட்டாச் தான் போட போகிறோம். இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற செயினுக்கு உள்ளே இருந்து இன்னொரு செயினை நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடுற ஸ்டிச் வந்து குட்டியாக இருக்கணும். குட்டியாக இருந்தால் தான் வந்து அது நகராது, ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக இருந்தாலுமே அவ்வளவோ நம்மளுக்கு தெரியாது. வளைவுகளில் தான் வந்து கொஞ்சம் சின்னதான ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இன்னொரு செயின் பக்கத்தில் போய் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த செயின்லேருந்து நம்ம செயின் வெளியே எடுத்தோமோ முடிக்கும்போதும் அந்த செயின் இன்னொரு செயினுக்குள்ளே தான் போய் முடிக்கணும். அப்போனா தான் வந்து ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ என்னாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ளவரோட மேலே போர்ஷன் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரோஸோட மேல் போர்ஷனை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் மட்டும் போட்டோம்னா முடிஞ்சிடும். ஓகே, நம்ம போட்டு முடிச்சிட்டோம். நம்ம போட்ட இமேஜ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து நம்ம இமேஜுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் வந்து எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்னாட் போடாமல் இது அப்படியே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அட்டாச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல கேப் கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அட்டாச் போடுறதே. இப்போ வந்து நம்ம டைரெக்ஷனை மாற்றணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கணும். நம்ம குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். இந்த இடத்துல என்னாட் போடாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கு திருப்ப போகிறோம். முதல்ல போட்டிருந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் என்னாட் போட வேண்டிய அவசியமே கிடையாது சிங்கிள் ஸ்ட்ரோக்குக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பொதுவாக
குட்டியாக ஒரு செயின் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதே ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா வந்து இதோட டைரக்ஷன் வந்து மாறலை, சேம் டைரக்ஷனில் தான் போகுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ஸ்டிச் போடாமல் லாங்காக ஸ்டிச் போடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஷேப் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன் வந்து நான் கரெக்ட் பண்ணாமல் அப்படியே போடுறேன்னா, இது போட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே கன்டினியூ பண்ணி போகிறேன். இப்போ வந்து நான் அப்படியே திருப்புறேன். ஓகே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்கள் இமேஜில் அப்ளை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.